காஜல் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Game On Solution, South India's #1 turf construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. What is the difference between Tamil industry and Telugu industry? ஒன்றுமே கிடையாதுங்க, லாங்குவேஜ் தான் வேறு. அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்தில் ஏதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு டயலாக் ப்ராம்ப்ட் கொடுத்தும் ரொம்ப கஷ்டமான ஒரு லென்த்தி டயலாக் ஏதாச்சும் இருந்துச்சா? நான் இஷ்டத்துக்கு ஓடுறேன், எனக்கு அப்படி கஷ்டமாகவே இருக்காது. கூலியோடைய செட்ஸில் இருக்கிற உங்களுடைய ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து எப்படின்னா அது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனை பற்றி சொல்ல முடியும். அதனால அந்த டாப்பிக்கே வேண்டாம். நம்ம எல்லாம் செலவு பண்ணி இந்த கேமரா எல்லாம் ஜீப்ரா ப்ரொடியூசர். கரெக்ட். சினி இண்டஸ்ட்ரியும் சரி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சிங்கிள் பேரண்ட்டாக நீங்கள் வந்து குடும்பத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஸோ அதை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? அது எனக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் அதாவது கங்குவா. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நான் இன்னும் பார்க்கலைங்க, பார்க்கல. ஓகே, படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம்னு சொல்கிறீங்க. படத்தை பார்த்துட்டு தானே பேச முடியும், எப்படின்னு பேச முடியும்? காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க. ஸோ லேட் 70s நாங்கள் சத்யராஜ் சாரை பார்க்குறோம். நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க ஆன் ஸ்க்ரீனில். இன்னும் இந்த 2024லையும் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எதை தேடி இந்த ஓட்டம்? எதை தேடியும் இல்லை, சும்மா காசு வருது வாங்கி நினைச்சது. பெரிய சமூக சேவை மாதிரி பேசுறீங்க. நீங்கள் வந்து இதையும் தாண்டி லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன விஷயம்? கடைசி வரைக்கும் ஒரு பெரியாரிஸ்டாக வாழணும் அப்படிங்கிறது அது ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கிறது இல்லை, அதுதான் வந்து ஈஸியான வாழ்க்கைங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு எப்பயும் போல் யங்கா யூத்தாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அண்ட் அந்த டிப்பை வந்து நான் லாஸ்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ டாக்கிங் அபவுட் ஜீப்ரா, இந்த படத்தோடைய ட்ரைலர் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது இந்த பேங்க்கில் நடக்கக்கூடிய ஸ்கேம் பற்றி எடுத்திருக்கீங்க. இப்போது ரீசெண்ட்னு இல்லை, ரொம்ப வருஷ காலமாகவே நிறையா பேர் இந்த ஸ்கேம்குள்ளே மாட்டிக்கிறாங்க, பல லட்சம் வந்து இழக்கிறாங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் கதையா இல்லை வந்து ஒரு நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி? அவங்க டீசரில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் ஸ்டோரின்னு தான் போட்டிருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ ஏதோ கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஈஸ்வருக்கு அந்த விஷயம் அதெல்லாம் வந்து நல்லா அலசி ஆராய்ச்சி தான் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு செம ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த 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 க்ரைம். அண்ட் ஜீப்ரா படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கதையில் வந்து பேங்கிங் பற்றின விஷயங்கள் இருக்குது, பட் டைட்டில் வந்து ஜீப்ரா அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன கான்செப்ட்? இல்லை, அது என்ன, யாருமே ஒரு மனுஷன் வந்து 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் இல்லை, ரெண்டு மிக்ஸ் ஆனவன் தானே. ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லவனா கண்ணுக்கு தெரியுறவன், அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கெட்டவனா தெரியுவேன். அதனால வந்து இவனே வந்து மனிதர்களே பொதுவாக இன்னைக்கு நல்லா நடந்துக்குவான், நமக்கு நாளைக்கு ஒரு தேவை வந்தது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னா அது உடனே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணிடுவான் இல்லையா. அதனால தான் வந்து ஜீப்ராங்கிறது கருப்பு வெள்ளையாக இருக்கிறதுனால தான் ஜீப்ரான் டைட்டில். ஆல் ஹியூமன்ஸ் ஆர் கிரே ஷேடு அப்படிங்கிற சென்ஸில் வச்சுருக்காங்க. மனிதன் வந்து ஒரு சாம்பல் நிறத்தவன் தான் மனித பிறவிங்கிறது. அண்ட் படத்தில் வந்து உங்களுடைய பர்டிகுலர் கேரக்டர் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியுறீங்க. பின்னாடி இருக்க போஸ்டர்லாம் பார்க்கும்போது நிறைய வில்லனிசம் பார்த்துருக்கோம். அந்த நக்கலான வில்லனிசம் ஆகட்டும், ரொம்ப சீரியஸான வில்லனிசம். இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து நக்கல் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும்? இல்லை, நக்கல் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு ஹைடெக் வில்லன். ஆமாம், இதில் நான் பேசின கிரைம் எல்லாம் என்னன்னு எனக்கே புரியாது. என்ன எனக்கு அந்த விஷயங்கள் டெக்னிக்கலான ரொம்ப, அதனால கேட்டு பேசுவேன். என்ன இந்த 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 மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த பாஸ்வேர்டு விஷயம், அது இது என்ன எப்படி வந்து இந்த இதில் குல்மால் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இதெல்லாம் தெரியாத நம்மளுக்கு ஒரு. அதனால் வந்து டைரக்டர்கிட்ட கேட்டு இது என்ன மேட்ரு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு நடிக்கிறது. அண்ட் இந்த படத்து மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, என்னை யாருமே அப்படி ஏமாத்துனதில்லை. சரி, உங்களை ஏமாற்ற முடியாது போல சார்? இல்லை, அப்படி இல்லை. இந்த மாதிரி இப்போ எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட் அக்கௌண்ட்டு டிரான்சாக்ஷன் இருந்தால் ஏமாத்துறது கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி எதோ ஏமாற்ற முடியுது போல் இருக்குது. இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி ஏமாத்தலை. ஆனால் இப்போ இந்த ஏமாத்து விஷயங்கள்லாம் வந்து 90s 80s அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியலைங்க, இந்த விஷயமெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. காலையில் எழுந்திரிச்சு டோப்பாக வச்சுட்டு வந்தோம்னா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா சொல்கிற டைலாக் பேசிட்டு கட்டுனா போய் உட்காந்துட்டு வெட்டி அரட்டி அடிச்சுட்டு பேக்கப்னா ஓடி வந்துட வேண்டியது. இதை தாண்டி ஒன்றும் தெரியாது. இதை தாண்டி ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையில் ஏற்படல, அவ்வளோதான். பேசிக்கான ஒரு பேங்கிங் தெரியும் இல்லையா?
ஸோ ஜீப்ரா படம் வந்து எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இது வந்து தெலுங்கு ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ படத்தில் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் அண்ட் தெலுங்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நீங்களுமே வந்து நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ், தெலுங்கு ஃபிலிம் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பேலன்சிங் எப்படி பண்ணுறீங்க அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரி? ஒன்றுமே கிடையாதுங்க, லாங்குவேஜ் தான் வேறு. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன் பாருங்க, இதே தான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட், அவ்வளோதான். என்ன தெரிஞ்ச லாங்குவேஜில் நடிக்கல ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழில் நடிக்கல வந்து எனக்கு வந்து இந்த எவ்வளோ பெரிய டைலாக்காக இருந்தாலும் அது மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு இஷ்யூவே இல்லை. நான் வந்து பேசிடுவேன், அது கஷ்டமே இல்லை. எனக்கு வந்து வேறு லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஆமாம், எனக்கு வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு 1.5 லாங்குவேஜ் தான் தெரியும். ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ், இவ்வளோதான். இதை வச்சு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால் அது நான் இப்போ தெலுங்கு படம் நடிக்கிறேன், ஹிந்தி, மலையாளம் எல்லாமே வந்து ப்ராம்ப்டிங்கில் தான் நடிப்பேன். என்ன தெரியாத லாங்குவேஜ் எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க? கஷ்டம்தான். கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுவும் நமக்கு அர்த்தமே புரியாம பேசணும். அது வேற ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒட்டு மொத்தமாக இதைத்தான் பேசுகிறோம்னு தெரியும், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரியாது இல்லையா? அதனால ப்ராம்ப்டிங்கில் தான் நடிச்சானோ. அப்புறம் டப்பிங்கில் வந்து மெதுவாக உட்காந்து சாவகாசமாக நமக்காச்சு மைக்கு காய்ச்சி. அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்தில் ஏதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு டயலாக் ப்ராம்ப்ட் கொடுத்தும் ரொம்ப கஷ்டமான ஒரு லென்த்தி டயலாக் ஏதாச்சும் இருந்துச்சா? நான் இஷ்டத்துக்கு ஓடுறேன், எனக்கு அப்படி கஷ்டமாகவே இருக்காது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து டைரக்டர் சார் மேனேஜ் பண்ணிப்பாரு. இல்லை, மேனேஜ் பண்ணால் நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவோம். நான் தப்பாக பேசுகிறோமா ரைட்டாக பேசுகிறோமான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஓகே தானே, நம்ம பார்க்குறது கரெக்டாக இருக்குது ஐயா, நம்ம பார்க்குறது கரெக்டாக இருக்குன்னா டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க. ராஜமௌழி சார்லாம் என்ன ஒரு தடவை கிண்டல் பண்ணிக்கிறாரு, சார் நீங்களே சொந்தமாக ஒரு டைலாக் எழுதிட்டீங்க சார், எதையோ சார் வேணா மறுபடியும் எடுத்துடலாம் சார் அப்படின்னா. இல்லை சார், பார்க்குறது கரெக்டாக இருக்குது, விட்டுடலாம் சார்ட்டார். அவ்வளோதானே அவங்களுக்கு வேணும். ஓகே, அது சிங்க் ஆயிருச்சு அந்த சீனுக்கு. நான் தப்பு பண்ணுனேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து எதையோ வந்து உளறோம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு மானிட்டரில் பார்த்தாலும் கூட தெரியாது. அந்த அளவுக்கு டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்புறம் டப்பிங்கில் அது கரெக்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது யங் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து 80s 90sலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு ப்ராமினன்ட் டேரக்டர்னால் நான் மணிவண்ணன் சார் சொல்லுவேன். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஸ்கிரிப்ட்லாம் எதுவுமே கிடையாது, டேரக்டாக ஸ்பாட்டுக்கு வந்து அடிச்சு தூக்கிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் ஒரு டேரக்டர்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ அப்படி யாரும் ஸ்கிரிப்டெல்லாம் எல்லாம் வரதில்லைங்க. அப்போவே யாரும் வரமாட்டாங்க, இவர் மட்டும்தான். அதனால வந்து ஆர் சுந்தர்ராஜ் ஓரளவுக்கு சும்மா அப்படியே வந்து எடுத்துருவார் சீனை. ஆமாம், மற்றபடி வந்து அப்போ கொஞ்சம் அப்படி பாரதி ராஜா சார் எல்லாம் கூட, பட் அவருக்கு மனசுக்குள்ளே இருக்குது, அங்கேருந்து ஓடிவாங்க உட்காருங்க, கிளிசரின் போட்டு சோகமாக பாருங்க என்னன்னு சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு என்ன சீனே தெரியும். பட் அவருக்கு கரெக்டாக சொல்லிடுவார். அவர் இன்ஃபேக்ட் அவர் நடிச்சே காட்டிடுவார். அவர் ஒரு சூப்பர் ஆக்டர் இல்லைங்களா? பாருங்க, இந்த திருச்சிற்றம்பலம் தானே எக்ஸ்ட்ரானரி ஆக்ட் பண்ணியிருக்காருல்ல. அதனால் வந்து அதெல்லாம் எங்களுக்கு ஈஸி. இப்போ வந்து கொஞ்சம் இப்போ எல்லாருமே சின்சியராக இருக்கிறாங்க, வெரி சின்சியர். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பக்காவாக எல்லாம் பேப்பரில் இப்போ எல்லாம் பக்காவாக வர்றாங்க. அப்போ அப்படித்தான் வருவாங்க. இந்த அந்த ஒரு ஜென்ரேஷன் தான் அப்படி இருந்தது. அண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மணிவண்ணன் சார் பற்றி நிறைய ஆன்ஸ்க்ரீன் விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவர் ரொம்ப நாலேஜபிள், ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுவார், ஆன் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுவார். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் ஹிம்? இல்லை, அவர் வந்து உலக அரசியலையே படித்தவர் அவர். அதனால தான் வந்து ஏன் வந்து ஒரு அரசியல் படம் எடுக்கலாம், ஏன் அமைதிப்படை மாதிரி வரல அப்படிங்கிறது காரணம் அவருக்கு இருக்கிற அந்த நாலேஜ் தான். அவர் மார்க்சியம் படிச்சிருக்காரு, பெரியாரியம் படிச்சிருக்காரு, அம்பேத்கரியம் படிச்சிருக்காரு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா வந்து இவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு டயலாக் வராது. அவர் சொல்கிற ஒரு டயலாக்ல வந்து உள்ள நுணுக்கமாக பார்த்தா 1008 விஷயம் இருக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ், நீங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக லோகேஷ் சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க கூலியில். ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஆன்போர்ட் ஆகுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, உபேந்திரா சார் இருக்காங்க, சோபின் சார், நாகார்ஜுனா சார். ஸோ என்டையர் இந்தியன் சினிமா இஸ் தேர். அப்போ வந்து அந்த கேஸ்டிங்கில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த கூலியோடைய செட்ஸில் இருக்கிற உங்களுடைய ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அங்கே? அது வந்து எப்படின்னா, அது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனை பற்றி சொல்ல முடியும். இல்லாட்டி என்னென்னா, ஆக்சுவலாக அதை நாங்கள் சொல்லவே கூடாது ஆஸ் பர் அக்ரிமெண்ட். சும்மா ஜாலியாக இருந்தது, பேசிகிட்டு இருந்தோம், சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டோம், இப்படித்தான் சொல்ல முடியும் இல்லையா? வேறு அதை தாண்டி வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தான் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, இப்படி ப்ரமோஷன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து
சத்யராஜ் ஆன் போர்டு அப்படிங்கிறது எப்போ போடலாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் சத்யராஜ் ஆன் போர்டுன்னு போடுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதில் நடிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். பட் அதை நான் எப்படி சொல்கிறது, அது அவங்க தான் சொல்லணும். இப்போ நான் அடுத்து நான் நடிக்க போகிற படங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் இப்போ. பட் அதை அவங்க தான் சொல்லணும். பட் இது ஒரு நீங்கள் இதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் எனக்கு. இல்லை, ஸ்கிப் பண்ணுறதுனா வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டே அப்படி தான் இருக்குது. ஒன்றுமே சொல்ல முடியாது. எப்படி சார் இருந்ததுன்னா ஜாலியாக இருந்தது, எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். இது ஜென்ரல் ஆன்சர் தானே. அண்ட் அதான் இப்போ நான் கேட்குறேன், எந்த சீன் எப்படி எடுத்தாங்க நல்லா எப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் நாங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுப்போம். தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோம். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சார், எனக்காக இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரஜினி சார் கூட உங்களுக்கு என்னமா கண்ணுன்னு ஒரு பாட்டு இருந்திருக்கு, அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி நாங்கள் கூலியில் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லை, அதெல்லாம் சொல்லவே முடியாது. இல்லை, நீங்கள் வந்து இது போட்டு வாங்குற மாதிரி இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. இல்லை, அப்படி இல்லை, அது சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து சார் அதில் வந்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டால் ஒன்று சொன்னாலே அது இல்லைன்னு சொன்னாலே இது இருக்குன்னு ஆயிருமல்ல. அதனால அந்த டாப்பிக்கே வேண்டாம். நம்ம எல்லாம் செலவு பண்ணி இந்த கேமரா எல்லாம் ஜீப்ரா ப்ரொடியூசர் அப்புறம் ரொம்ப டீசெண்டான ஆன்சர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் அதை பற்றி கேட்க மாட்டேன். இல்லை, கேட்கலான்னா அவ்வளோதான். நடிக்கிறீங்களா இல்லையா, அவ்வளோதான். அது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்க முடியும். இப்போ நான் நடிக்க போகிற படத்தை பற்றி இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அந்த படத்தினுடைய பேரோ ஹீரோ பேரோ இப்போ டைரக்டர் ப்ரொடியூசர் பேரோ சொல்ல முடியாது. அவங்க தான் ஒரு பிளானிங் வச்சுருப்பாங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது. அந்த அக்ரிமெண்ட் மீறி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, டன். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக உங்கள் டாட்டருடைய அப்ரிசியேஷன் போஸ்ட் பார்த்தோம். என் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேராகிராஃபே போட்டிருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் எப்படி லைக் சினி இண்டஸ்ட்ரியும் சரி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் சிங்கிள் பேரண்ட்டாக நீங்கள் வந்து குடும்பத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஸோ அதை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? அது எனக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. ஈஸியாக இருக்கு. ஆமாம்மா. இல்லை, நீங்கள் எப்படி ஹெக்டிக்காக இருந்திருப்பீங்க, ஷூட் போகணும், டப்பிங் போகணும், படம் அது என்ன ராத்திரியும் பகரமாக பண்ணுறோம். போய் இப்போ ஒரு மேக்ஸிமம் ஷூட்டிங் 6 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் போய் வீட்டில் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் திவ்யா மேம் வந்துட்டு மகிழ்மதி அப்படின்னு ஒரு மூமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எதனால சார்? ஏதாவது பாகுபலி நேம்னாலே அந்த இல்லை, என் ஒய்ஃப் பேர் வந்து மகேஸ்வரி. அது அந்த அவங்கள வந்து என்னோட மாமியார் எல்லாம் மகின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி மகிழ் மதி அப்படிங்கிறதுனால அப்படி. நாங்கெல்லாம் நினச்சோம் பாகுபலியிலேருந்து அந்த பேர் வந்திருக்கு போல. ஓகே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பீரியாடிக் ஃபிலிம்ஸில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் சார். எனக்கு தெரிஞ்சு என்டையர் இந்தியாவிலே வந்து கட்டப்பான்னு சொன்னால் அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நிறைய தமிழ் படங்கள் வந்து அந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் அதாவது கங்குவா. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? நான் இன்னும் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் வாவ் அப்படின்னு வாயை புழக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கிரேட். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே காலரை தூக்கி விட்டுக்கலாம், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நான் இன்னும் பார்க்கல படம். ஓகே, படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம்னு சொல்கிறீங்க? படத்தை பார்த்துட்டு தானே பேச முடியும், இப்போ எப்படின்னு பேச முடியும். ஓகே, ஜீப்ரா படத்தை வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்க்கலாம்? இந்த படத்தில் இது இருக்குங்க, மக்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஒரு ஜாலியான படம். ஜாலியான படம்னா சும்மா வந்து மொக்க ஜோக் அடிச்சுட்டு அப்படி இல்லை. அதுக்குள்ளே ஒரு கதை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். கதை நிற்காமல் இப்படி போயிட்டே இருக்கும். ட்விஸ்ட்டு வந்துட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான கெட்டப்பில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சினிமாங்கிறது நல்ல ஸ்கிரிப்டுங்கிறது அதுதானே. கதையில் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டே இருக்கணும். இது இப்படி தான் இருக்குது அப்படின்னா இப்படி இல்லைப்பா அப்படி, அப்படி இருக்குமோனா அப்படி இல்லைப்பா இப்படி. இதுதானே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளேங்கிறது அதுதானே. அது இந்த படத்தில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ லேட் 70ஸ்லேருந்து நாங்கள் சத்யராஜ் சாரை பார்க்குறோம். நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க ஆன் ஸ்க்ரீனில். இன்னும் இந்த 2024லேயும் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எதை தேடி இந்த ஓட்டம்? எதை தேடியும் இல்லை, சும்மா காசு வருது வாங்கி நினைச்சது பெரிய சமூக சேவை மாதிரி பேசு. சிம்பிளஸ்ட் ஆன்சர் ஐ ஹேவ் எவர் ஹேவ். என்னங்க இருக்குது, ஆளாளுக்கு ஒரு பொழப்பு, எனக்கு இது ஒரு பொழப்பு, அவ்வளோதான். வேற என்ன பண்ணுறது? இப்போ வீட்டில் உட்காந்து என்ன செய்ய போகிறோம் இல்லையா? இது ஷூட்டிங் எனக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது, போய் நடிச்சிட்டு இருக்கிறேன். காசு பொழுதுபோக்கு எல்லாமே. அது இல்லைனாலும் கூட ஐயோன்னு தலையில் கை வச்சுட்டு உட்கார போகிறதும் இல்லை. தேவையான அளவுக்கு சம்பாதிச்சாச்சு, வருது போகிறோம், அவ்வளோதான். வேற வேலை இல்லை எனக்கு, வேற வேலை இல்லை. இதை தெரிஞ்ச வேலை பார்க்கறதுக்கு வந்து வேற ஒரு பிஸ்னஸோ அப்படி இப்படியோ இல்லை. நீங்கள் வந்து இதையும் தாண்டி லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன விஷயம்? கடைசி வரைக்கும் ஒரு பெரியாரிஸ்டாக வாழணும் அப்படிங்கிறது தான்.
அது ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கிறது இல்லை, அதுதான் வந்து ஈஸியான வாழ்க்கைங்க. அது வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எந்த விதமான சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸும் இல்லாமல், எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கை சுகமான வாழ்க்கை. அண்ட் எதனால நீங்க இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய அரிஸ்ட்னு சொல்லிட்டு, அது வந்து எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்க? எதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் தோணுச்சு? நியாயமான விஷயமா இருந்ததுனால தோணுச்சு. அது அதை எப்போ இருந்து தோணுச்சுன்னா, அந்த அப்போ வந்து வாத்தியார் படம், எம்ஜிஆர் சார் படங்கள் வந்து பெரியாருடைய மாணவர் அண்ணா, அண்ணாவுடைய மாணவர் எம்ஜிஆர். அப்போ அவர் படங்கள் எல்லாம் இந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனைகள், பொது உடைமை சிந்தனைகள் நிறையா இருக்கும். மற்ற ஹீரோ படத்தில் அப்படி இருக்காது, அது நிறையா இருக்கும் அவர் படத்தில். ஃபைட்டு ஹீட்டு அதையெல்லாம் தாண்டி, ஸோ ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக வந்து அது மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்ல, மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்புறம் பெரியார் புக்கு படிக்க ஆரம்பிக்கல அதுதான்டா நியாயம் அப்படின்னு தோணுது. இது வந்து இதுதான் நியாயம் சமூக ரீதியாக பார்த்தா. பர்சனல் லைஃப்பாக பார்த்தா அதுதான் ஜாலின்னு தோணுது. எந்த விதமான டென்ஷனும் இல்லை. இன்னைக்கு இப்போ ராகு காலமா, யமகண்டமா, அஷ்டமியா, நவமியா, குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடேவா, இதுவா எதுவுமே இல்லை. இல்லாட்டி எப்போ இதெல்லாம் யோசிக்கிறது, இங்கே போய் வேண்டிக்கிறது, அங்கே போய் வேண்டிக்கிறது. கேர் ஃப்ரீ லைஃப், மைண்ட் ஃப்ரீ லைஃப், அவ்வளோதான். வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ எம்ஜிஆர் சாருடைய பயோபிக் நம்ம வாழ்நாளில் நடிச்சிடணும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? ஆசைப்பட்டிருக்கேன், பட் ப்ராக்டிக்கலாக முடியாது. அது இப்போ டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா வந்து அவர் நம்மளை விட்டு போகையில் அவருக்கு 70 வயசு, இப்போ எனக்கு 70 வயசு. இப்போ இல்லை, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் கூட அவருடைய ஏர்லி ஸ்டேஜில் இப்போ நான் நடிக்க முடியாதுல்ல. அவர் சினிமாவில் சான்ஸ் தேடி வந்தப்போ, அவர் முதல் படத்தில் நடித்தப்போ 19 வயசு. அது எப்படி நான் நடிக்க முடியும்? முதல் ஹீரோவானப்போ 29 வயசு. எங்கள் வீட்டு பிள்ளைகள் நான் ஆணையிட்டாலும் பாடல் 48 வயசு அவருக்கு. இப்போ எனக்கு 70 வயசு. இப்போ நான் எப்படி அப்படி நடிக்க முடியாது இல்லையா? சரி, எம்ஜிஆர் சார் இல்லை, அவருடைய பயோபிக் நடிக்கிறதுக்கு கரெக்டான ஆளை எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா வந்து உலகத்தில் எத்தனையோ பேர் அழகாக இருக்கிறாங்க, அது ஒரு தனி அழகு. அது 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 அந்த அந்த பீரியடு படங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். நாரோடைய மினன், 1001 பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஆக்சுவலாக எம்ஜிஆர் பயோபிக் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அன்பீட்டபிள், யாராலையுமே உண்மையிலே அன்பீட்டபிள். அவர் கத்தி சண்டை போடுற அழகு, அது வந்து அவர் ஒரு வேற பேட்டர்ன் ஆஃப் ஃபேக்டர். அது மற்றவங்களுக்கு செட் ஆகாது. அது அவர் படத்தை உங்கள் வயசுக்கெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ எம்ஜிஆர் சார் தாண்டி வேற யாரையாவது ஒரு பயோபிக் பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன? அல்டிமேட் பெரியார் பயோபிக்கே பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்ன? எனக்கு பெரியார் பயோபிக்கே நடிச்சாச்சு. அப்புறம் சூட் ஆகணும் இல்லையா? அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட் சூட் ஆகணும். பெரியார் வந்து ஹைட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. மற்றபடி அவர் நல்ல கலரு. அப்புறம் தாடி எல்லாம் வைக்கல வந்து அப்போ பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் தலைவர், எங்கள் தலைவர் தான், பிரபாகரனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு அவருக்கு உருவ ஒற்றுமை கிடையாது. இல்லை, நான் வந்து பிரபாகரன் அவர் மாதிரி இருந்தால் தான் நடிக்க முடியும் இல்லையா? என்னதான் மேக்கப்பில் மேனேஜ் பண்ணாலும் அது முடியாது. புரியுது. பட் ஸ்டில் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அது இது நிறைய வந்துச்சு. ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் பண்ணாலும் பூரா போட்டு ஒட்டிட்டோம்னா நடிக்க வேண்டாமா? இப்போ ஓரளவுக்கு என்னை ஒரு சேகுவேராவா மாற்றலாம் பயோபிக் எடுக்குன்னா. அதுக்கு அவங்க ஊர்லேயே ஆள் இருப்பாங்கல்ல இன்னும் பக்காவா. இங்கேருந்து ஒரு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் சேகுவேராவா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அங்கேயே அர்ஜென்டினால, பொலிவியாவில், கியூபாவில் கிடைப்பாங்கல்ல. பட் ஸ்டில் சார், நீங்கள் வந்து ஆசைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆசை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% நிறைவேறட்டும் சார். அது கொஞ்சம் புரட்சிக்காரனில் மட்டும் அவர் கெட்டப்பில் வருவேன் நான். புரட்சிக்காரன் ஒரு படம் வேலு பிரபா டைரக்ட் பண்ணார். அப்புறம் தோழர் சேகுவேரான்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இன்னும் இத்தனை வருஷங்கள் கடந்துமே இந்த ஆசைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இத்தனை வருஷ ஜேர்னியில் தாண்டி கிட்டத்தட்ட 70sலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே ஜீப்ரா வரைக்கும் வந்திருக்கீங்க. சிவகுமார் சாருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க. அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓரளவுக்கு நான் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முழுமையாக ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிற சிவகுமாரன் காரணம். ஆமாம், அவர் வந்து அவர் ஒரு கிரேட் பர்சன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் வந்து நிறையா பேர் வந்து சார் காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் சார் அப்படின்னு சொல்லி நம்ம 9 மணிக்கு போய் மேக்கப் போட்டு ரெடியாகி ஒரு 11 மணி வரைக்கும் ஷூட்டிங் வரலன்னா ஷார்ட் வரலன்னா பயங்கரமாக போச்சுக்குவாங்க.
ஆனால் சிவகுமார் அண்ணன் வந்து காலையில் 7 மணிக்கு போய் ரெடியாக உட்காந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஷார்ட் வராட்டியும் கூட கவலைப்பட மாட்டார். ஒரு படத்தில் அவர் கூட நடிக்கல, நான் அவருக்காக கோவப்படுறேன். அண்ணா என்னண்ணா 7 மணிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டுக்கு கூப்பிடல, இதுக்கெல்லாம் சேர்த்த சம்பளம் அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு பொறுமையான அது ஆள் அவர். ஸோ கண்டிப்பாக அந்த பொறுமை அவர்கிட்ட இருந்து ஆமாம், கற்றுக்கலாம். பயங்கர டெடிகேஷனு. எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து ஏன்னா பேசிக்கலாக அவர் ஒரு ஓவியர் இல்லையா? ஓவியங்கும் போது ஒவ்வொரு அவர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டு வரைகிறது ரொம்ப ரேர். அவருடைய டிராயிங் எல்லாம் அவ்வளோ ஹை லெவல். அவர் பெரிய ஒரு எக்ஸிபிஷன் வைக்கணும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அவர்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, எங்களுக்கும் இன்டர்வியூஸ் கொடுங்க. இதே மாதிரி யங்காக இருங்க, எங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.